ஆதியே துணை. ஆக்கியோ நந்த வல்லீரில் உள்ளீரும் தூக்கிய வேலியாக்கிய நாள்தலை நோக்கிய நோக்கு நோக்குடை நோக்கலாம் நோக்கிய நோக்கு நோக்குடை நோக்கலாம் ஆக்கிய பிறவாக மிங்கோதுவா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இறைவனுடைய வல்லபமும் மனிதனுடைய வல்லபமும் பார்ப்போம். நம்ம இப்போ மனிதன் அவனுக்கு 6 அறிவு இறைவன் தந்திருக்கிறாங்க. 6 அறிவு உடலெடுத்து 5 அறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது அதற்கென்றே தூலமும் அதன் அகப்புற கருவிகளும் வைத்து படைத்திருக்கின்ற காரணத்தினாலே மனிதனுக்கு 6 அறிவு தானே. நம்ம எல்லாரும் எத்தனை அறிவு மனிதனுக்குன்னு பார்த்தோம்னாக்கா 6 அறிவு தான். ஆனால் அந்த 6 அறிவை நம்ம யூஸ் பண்ணோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. 5 அறிவு நுகர்ச்சியிலேயே தான் இருக்கிறோம். முதல்ல 5 அறிவுன்னா என்னன்னு தெரியுதான்னு பார்த்தோம்னாக்கா கடைசியில் கொண்டு வயிற்றறிவு. நம்ம செய்கிற வேலை. ஒரு அவர் டாக்டர் படித்தார். அவர் என்ன பண்ணார், கடைசியாக அந்த அறிவை கொண்டு வயிற்றுப்பாட்டுக்கு தான் அந்த படிப்பு யூஸ் ஆச்சு. ஒரு கலெக்டர் ஆகிட்டேன் நான். அவர் என்ன பண்ணார், அந்த அறிவை வச்சு அவரும் வயிற்றுப்பாடு தான். ஒரு இன்ஜினியர் ஆனார். அவர் என்ன பண்ணாருன்னா அவரும் அந்த வயிற்றுப்பாடுக்காக தான் பாடுபட்டார். இப்படி ஒவ்வொருத்தர் துறையிலே வச்சு பார்க்கும்போது இந்த அறிவை, இறைவன் கொடுத்த அறிவை நம்ம என்னவா யூஸ் பண்ணோம். இல்லை நான் ஒரு ஜட்ஜி ஆனேன், நான் ஒரு கலெக்டர் ஆகினேன், ஒரு டாக்டர் ஆகினேன், ஒரு லாயர் ஆனேன், இல்லை நான் நாடு ஆள்றோம், ஒரு மந்திரியாக நான் ஆனேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அது அத்தனையும் என்னன்னு கடைசியாக முடிந்த முடிவை வைத்து பார்க்கும்போது வயிற்றுப்பாடு தான். இந்த ஜான் வயிறு இதை வளர்க்குறதுக்கு காலமெல்லாம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. தெய்வம் அதை வாக்கியத்தில் கூட கொடுப்பாங்க. இந்த ஜான் வயிறை வளர்க்குறதுக்கு காகிதத்தெல்லாம் புண்ணாக்கி போட்டான் பாரு. ஆனால் ஏன்னா அவ்வளோ பெரிய வயிறு வச்சிருக்குது, ஒரு 10 பேர் கூட ஏறி உள்ளே உக்காந்துக்கலாம் போல. ஆனால் அது எந்த படிப்பும் படிக்கல. டெய்லி ஒரு நாளைக்கு 10 கணக்கில் சாப்பிடுது உணவை இல்லைங்களா. அப்போ மனிதனுக்கு கொடுத்த இந்த அறிவை நம்ம அதை யூஸ் பண்ணல, அதை என்னவா ஆக்கிட்டோம். அப்போ இந்த அறிவை இறைவன் ஏன் மனிதனுக்கு தந்தார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னாக்கா இறைவனை அடைய. அதாவது கல்வி வந்ததின் பயன் என்ன அப்படின்னு தெய்வ மான்மியத்தில் கொடுப்பாங்க. தெய்வத்தை உன் தலையில் நாட்ட வந்தது. அதுக்கு தான் கல்வி வந்துச்சு. அந்த 6வது அறிவும் அதுக்காக தான் மனிதன் வாங்கி வந்தான். ஆனால் அது கடைசி வரையிலும் அந்த ஆரூர் எண்ணம் அந்த ஊருக்கு இவன் போகவே இல்லை. அப்படி வச்சு பார்க்கும்போது இப்போ ஓரறிவு தாவரம் எடுத்துக்கும். ஒரு பெரிய ஆலமரம், எத்தனையோ காட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தேக்கு மரம்லாம் இருக்குது. அதெல்லாம் 10 கணக்கில் உணவு சாப்பிட்டே ஆகணும், அப்போ தான் அதெல்லாம் வளர முடியும். அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா விலங்கு தினந்தோறும் புளி பார்த்தீங்கன்னா சூடான ஒரு மாமிசத்தையே ஒரு மானை அடித்து தான் வேட்டையாடி சாப்பிட்டு ஆகணும். ஆனால் எந்த காலேஜும் போய் படிக்கல, ஆனால் அது டெய்லி உணவு சாப்பிட்டு தான் இருக்குது. அதே போல் கடலில் பார்த்தோம்னு வச்சுங்களேன், பூமியை விட 5 மடங்கு ஜீவராசி இருக்குது. எவ்வளோ? 5 மடங்கு இருக்குது. ஆனால் இறைவன் டெய்லி அதுக்கு உணவு வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய திமிங்கலாம் இருக்குது. இந்த உன்னதமான அறிவு மனிதன் வாங்கி என்ன பண்ணான். ஆனால் ஔவையார் சொல்கிறாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிதனாய் பிறத்தலே அரிதுன்ட்டாங்க. ஆனால் எதுக்காக அப்படி சொன்னாங்க, நாம் அதெல்லாம் தேடினோமா கொண்டோமா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரையிலும் நாம் அதை அறிஞ்ச மாதிரியே இதுவரையிலுமே இல்லை.
ஆனா வந்த வந்த மெய்ஞான பாரவான்கள்லாம் மனிதனுக்கு அறிவு தந்ததின் உன்னதமான பயன் என்ன, அதான் எல்லா வேதமும் பேசுது. அப்ப இறைவன் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள மனிதன் அடையணும். இதுக்குதான் அந்த 6வது அறிவை தந்தது. ஒரு பெரிய யானை ஒரு ஆலமரத்தை முட்டி மோதி அது கீழே தள்ள முடியுமான்னா சின்ன சின்ன மரத்தை தள்ளும், ரொம்ப பெரிய மரமாக அதனால தள்ள முடியாது. ஆனா இவனுக்கு அறிவுன்னு ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க. ஆனா உடல் அளவுல பார்த்தீங்கன்னா பலம் கம்மி. மனிதனுக்கு ஒரு 50 கிலோ இருப்போம், 60 கிலோ இருப்போம், நெட்டி போனா ஒரு 100 கிலோ இருப்போம், அவ்வளவுதானே. ஆனா யானை ஆயிரக்கணக்கான டன்னு கணக்கான இருக்கு, 1000 ஆள் பலமுடைய யானைன்ற. அதனால செய்ய முடியாத வேலை இம்புத்தூண்டு ஒரு 50-60 கிலோ இருக்கிற மனிதன் இவன் பலம் பார்த்தீங்கன்னா அந்த யானையே அடக்கிறான், அது மேலே ஏறி உட்காந்து சவாரி செய்யறான். எந்த பலம்? தூள பலமா? அறிவு பலம். அப்பேற்பட்ட ஆலமரத்தை ஒரு சின்ன கோடாலி மாதிரி செஞ்சு அதை வெட்டி ஈஸியா சாய்ச்சிடுறான். ஆனா அதுகிட்ட இருக்கிற பலம் நம்ம கிட்ட இல்லை. அதோட போய் மோத முடியுமான்னா வால்ல தட்டினா போய் விழுந்துரும். அப்பேற்பட்ட பலமுடைய யானை. ஆனா மனிதன் எதை கொண்டு ஜெயிக்கிறான்? அறிவினுடைய பலம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம நடந்து போனோம், அதுக்கப்புறம் சைக்கிள்ல போனோம். அந்த காலத்துல என்ன போனோம்? குதிரை வண்டியில போனோம், மாட்டு வண்டியில போனோம். இவனுடைய அறிவு கொஞ்சம் பெருகுன்னு என்ன பண்றான், ஒரு சைக்கிளை கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறம் 2 வீலரை கண்டுபிடிச்சான். இன்னும் கொஞ்சம் வேகமா போனோம், சரக்கெல்லாம் எடுத்து போய் வெளியில இறக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக வாகனங்களை கண்டுபிடிச்சான். 2 கணக்கில் நம்ம லோடு எடுத்து இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சாலையிலேருந்து வந்துட்டோம், 300 கிலோமீட்டரு 8-9 மைல்லாம் வந்துட்டோம். முடியுமா? அப்போ மனிதனுடைய பலம் என்ன? அந்த ஒரு வாகனம் கண்டுபிடிச்சதுனால கண்ணை முடி தரதுக்குள்ள நம்ம ஒரு 4 மணி நேரத்தில் இங்கே வந்துட்டோம். அப்போ அந்த காலத்தில் எப்படி வந்திருப்பாங்க பாருங்க. நடந்து வர முடியுமா? மாட்டு வண்டியில் வர முடியுமா? எப்படி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகாது மாட்டு வண்டியில் வரணும்னா. அப்போ இதை எதை கொண்டு செஞ்சான்? அறிவை கொண்டு அவன் செய்தான். அப்போ இந்த அறிவெல்லாம் இவனுக்கு எதுக்காக இறைவன் தந்தது? அப்போ இவனு பலம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குது, அதிசயமா இருக்குது. இப்போ கண்டம் விட்டு கண்டம் போகிறோம், இங்கேருந்து சைனாவுக்கு போகிறோம், அமெரிக்காவுக்கு போகிறோம், சரக்கு கப்பல்ல. அப்போ இதெல்லாம் இதுக்கு முன்னே எங்கே இருந்துச்சு அப்படின்னா மனிதருடைய நினைவு. நினைவுக்குள்ள ஒரு விஷயத்தை யோசிச்சு அதை உலகத்தின் மூலியமாக வேற ஒரு பொருளாக மாற்றி, எப்படி இப்போ 2 வீலரு, ஜீப்பு, லாரி இதெல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதை போல ஆகாய விமானத்தை கண்டுபிடிச்சதான் தான். இதுக்கு முன்னே அது கண்டுபிடிக்காத முன்னே எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா மனிதனுடைய நினைவுக்குள்ளே இருந்தது, அது சிந்தனையாக இருந்தது. அந்த இடத்துக்கு போல ஒருவன் யோசிச்சு 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 அந்த இடத்துக்கு போகிறோம். போனோன்னு ஒரு விமானத்தை நான் கூட நினச்சேன், சில டைம் நினச்சது உண்டு, பறவை மாரி நமக்கு ரக்கம் இருந்துச்சுன்னா இங்கேருந்து சாலைக்கு ஜொயின் நம்ம பறந்து போயிடலாம்ல. என்னடா இது, காசு இல்லை அந்த காலத்துல எங்களுக்கு ஏது, இந்த மாதிரி ரக்கம் இருந்துச்சுன்னா பறந்து நம்ம வந்துடலாமே நினைச்சோம். ஆனா வர முடியல. ஆனா அதையும் செஞ்சோம். என்னது? அந்த நினைவுல ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சோம், ஒரு ஹெலிகாப்டரை கண்டுபிடிச்சோம், ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சி கண்ட விட்டு கண்ட கோள்கள்லாம் போறோம். இப்ப பாருங்க மனிதனுடைய அறிவு எப்பேற்பட்டதுன்னு. இப்பேற்பட்ட பேரறிவே இறைவன் மனிதனுக்கு தந்ததின் பயன் என்ன அப்படின்னு பார்த்தா எதையோ கண்டுபிடிச்சுமே கண்டி எல்லாம் பார்க்கறதெல்லாம் பிரம்மாண்டமா பார்க்கறாங்க. எதை பார்க்கறாங்க? பிரம்மாண்டமா. ஒரு 300 அடி ஒரு சிலை நம்ம எதனா ஒன்று ரெடி பண்ணிட்டுன்னு வச்சுக்கலாம், உடனே அங்கே போய் கூட்டம் குவியும் குபு குபுன்னு. என்ன அப்போ விரும்புகிறான் அப்படின்னா, இந்த உயரம் எப்படி தான் இருக்குது, எப்படி தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாரி வேடிக்கை பார்க்குற போறானே கண்டி அறிவு கொண்டு சிந்திக்க இல்லை. அப்போ இறைவன் எப்படி இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க, அவங்களை எப்படி நம்ம காண்றது? முன் வந்த மெய்ஞான மகத்துக்களே இறைவனை காண முடியலன்ட்டாங்க. அரக்கர் வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்தலை இன்னும் காணோனாம் ஆதிநாயக தேவதேவனை அடிமை கண்டு கலந்த நாள். அப்ப சிவபெருமானுடைய திருமுடிய திருமாலும் காணல, பிரம்மாவும் காணல. ஆனா அப்போ அதை காண முடியாத அப்பேற்பட்ட பரம்பொருள் எப்ப அவதாரம் பண்றாங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவன் கோயில்ல நம்ம போய் பார்ப்போம். சிவன் கோயில்ல கொடி ஏறும், ஆனா பறக்குமா? பறக்காது. அப்ப அந்த தத்துவம் என்ன சொல்லுது? அவன் சிவபெருமான் அவதாரம் பண்ணல.
அவர் பண்ணாருனாக்கா அந்த கொடி பறக்கும். நான் வந்துட்டேன்றது அந்த அடையாளம். அவர்கள் வந்து அந்த கொடியேற்றி மக்களுக்கு ஞானத்தை போதிப்பார்கள்ன்றதுக்காக அங்கே வர்ற வரைக்கும் எல்லா சிவன் கோயிலையுமே அந்த கொடி பறக்காது. அப்போ அந்த சிவன் எப்போ எந்த காலத்தில் எப்போ வரப்போறார்? தென்னாடுடைய சிவன். இப்போ நான்லாம் சின்ன வயசில் 40 நாள் 48 நாள் இந்த பாரதெல்லாம் கேட்போம். அப்போ அவர் நம்ம பார்வதி வதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி அவர் சொல்லுவார். நாங்கள் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதெல்லாம் நான் பாடத்தில் கேட்டிருக்கேன். எங்கள் வீதியிலே தான் நடக்கும். ஆனால் அப்போ தெரில. அப்போ தென்னாடுடைய சிவன் வந்தாங்க. அப்போ வந்து அவங்க இன்னும் 2 வரி அங்கே சேர்க்குறாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்போ அவங்க எதுக்கு வந்தாங்க? இந்நாட்டிலிங்கே யமபடரை மாற்றி அந்நாட்டினுக்கு வித்தெடுக்க வந்த அரசே போற்றினாங்க. இது அங்கே இல்லைங்க. இந்த செயல் அங்கே இல்லை. அப்போ தென்னாடுடைய சிவன் எங்கே வராரு? தெற்க வரார். எங்கே வராரு? தென்கோடி கடைக்கோடி பிரதேசத்தில் தென்னாடுடைய சிவன் அவதாரம் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம இடத்துக்கு இப்போ நமக்கு சாலை எந்த பக்கம் இருக்குது? இங்கேருந்து பார்த்தோம்னா வடக்கு இருக்குது. ஆனால் இப்படி பார்த்தா தெரியாது. இந்த பூமிக்கே அவங்க மொத்த கணக்கு சொல்கிறாங்க. மேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு தென்னாடு, தமிழ்நாடே தென்னாடு. அப்போ தென்னாட்டுக்குள்ளேருந்து நான் வடக்க தெற்க பார்க்குறேன்னாக்கா என்ன பண்ணுறது? அதுதான் அவங்க சொல்கிறாங்க தென்னாடுடைய சிவனே போற்றினாங்க. அப்போ தென்னாடுன்றது அந்த பூமிக்கே அது வந்து தெற்க இருக்கு. அப்படி அங்கே வந்து அவதாரம் பண்ண போகிறாங்க. அப்போ இதெல்லாம் அங்கே வெளியாகும். அப்போ அந்த தென்னாடுடைய சிவன் வந்தாச்சு. அதுக்குண்டான செயல்கள் இங்கே மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு தெய்வம் தந்திருக்கிறார்கள். அதற்கு 10 அடையாளங்கள் மரணத்தில் இதுவரைகளை எந்த ஒரு மெய்ஞானியும் மின்னி காட்டினாங்க. அது நமக்கு புரியுமான்னா புரியாது. சைவம் ஆனதடி அகப்பேய் தானாகி நின்றதடி சைவம் ஆகவில்லை என்றால் அகப்பேய் ஜலவரும் கண்டாயே. அப்போ இது ஜலவரும் கண்டாயேன்னு தான் இருக்குது. இதில் எதனா நமக்கு புரிஞ்சுதா? நம்மளும் நிறைய பாடத்தில் படிச்சுன்னு வரோம். ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியல. அப்படின்னா இவனை படைத்த வித்து அந்த விந்து ஜலமானது மரண தருவாயில் வெளியாயிடுச்சு. அப்படியே வெளியாகிடுச்சுன்னா அதுக்கு பேர் தீட்டு. அப்போ அண்ணா கூட நம்ம பேசினார் வித்து நாயகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த மான்மீகத்தில் வரும்போது அவர் யூஸ் பண்ணார். அப்போ இந்த வித்து அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு விதை தானே. ஒரு ஆலமரத்து வித்து, ஒரு முருங்கை விதை, இப்படி விதைகள்லாம் நிறைய தெரியும். அப்போ முன் வந்த மெய்ஞான மகத்துக்கெல்லாம் என்ன கொண்டு வந்தாங்க? நம்ம தெய்வம் மட்டும் தனித்து ஒரு வல்லபத்தை கொண்டு வந்தாங்களே அப்படின்னு வச்சு பார்த்தோம்னாக்கா வாக்கு வன்மையில் இதுவரையிலும் நம்ம தெய்வம் கொண்டு வந்த மாதிரி அவங்க யாரும் கையாளல. பாமரரும் புரிந்து கொள்ளும்படியாக அப்படியான ஒரு தெய்வீகத்தை தான் இன்னைக்கு தெய்வம் நமக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ மனிதனுக்கு தெய்வம் எதற்காக வேணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. மனிதனுக்கு எதுக்கு வேணும்? நமக்கு தெரிஞ்சு நல்லா படிக்கணும், காசு பணம் வேணும், சொத்து சுகம் வேணும். இப்படி தான் நம்ம போய் கேட்டோம். வேற என்ன கேட்க முடியும் இறைவன்கிட்ட போய் நமக்கு? அப்படின்னா அப்படிதான் இருந்துச்சு. காசு பணம் நீ தானே உண்டாக்குற, படைப்பதே நீ தானே, காசை உண்டாக்குறதே நீ தானே. அதுக்கு தெய்வம் வேணுமா? ஒரு ஜட்ஜி ஆகிறதுக்கு வேணுமா? ஒரு வக்கீல் ஆகிறதுக்கு வேணுமா? ஒரு டாக்டர் ஆவதற்கு வேணுமா? அப்படின்னு பார்த்தா அதுக்கெல்லாம் வேணான்ட்டாங்க. அதெல்லாம் நாமளே தன் முயற்சினால அதெல்லாம் ஆகக்கூடியது தான். அப்போ இவன் இறைவன் மட்டும் மனிதனுக்கு எதற்காக வேணும்? அந்த ஆரூர் செல்வதற்கு தான் வேணும். இந்த 6 அறிவு ஏன் எடுத்தோம்? 6 அறிவு உடல் எடுத்து 5 அறிவு நுகர்ச்சியிலே கிடந்து உழண்டு ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது. அதற்கென்றே தூளமும் அதன் அகப்புற கருவிகளும் வைத்து படைத்திருக்கிற காரணத்தினாலே இந்த ஆரூர் எங்கே வருகுது? அமெரிக்காவில் இருந்தால் நம்ம ராக்கெட்லேயோ ஃப்ளைட்லேயோ ஏறி போயிடலாம். இல்லை சைனாவில் இதோ போயிடலாம். இல்லை கடலுக்கு அடியில் இருந்தால் கூட நீர்மொழி கப்பலில் நினைச்சு நம்ம போயிடலாம். அப்போ எங்கே இருக்குது அப்படின்னாக்கா மனிதனுடைய இருதயத்தில் இந்த தேகத்துக்குள்ள இதுக்குள்ள சூக்கமும் இதுக்குள்ள காரணம்
இதுக்குள்ள மகா காரணம். இப்படியான தேகத்துக்குள்ள அணுவுக்கு அணுவாய் எப்படி ஒரு ஆலமரத்தின் வித்தை ஒரு வித்துக்குள்ள இறைவன் படைத்தார்களோ அதை போல மனிதனுடைய ஜீவ உலகத்துக்குள்ள அது வச்சிருக்கிறாங்க. அதனால இவன் புறத்தையே பார்த்துன்னு இருக்கிறான். அகத்துக்குள்ள திரும்பி பார்க்கறதுக்கு உண்டான கல்வி இந்த உலகத்தில் எந்த மனிதரும் படைக்கல. அப்ப அந்த ஞான சாகா கல்வின்னு எத்துன்னு வராங்க. யார் எத்துன்னு வராங்க? அந்த இறைவனே பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த. அப்ப அந்த பரம்பொருள் அரூபத்தில் இருக்கின்ற சிவபெருமான் எப்படி வரணும்? ஒரு மனித ரூபல வரணும். பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய், நான் பார்க்க என் முன்னால ஆசானாக குருவாக ஞான தந்தையாக ஞான பிதாவாக வரணும். அப்படி வந்தாதான் அவங்க கிட்ட நாம பெற முடியும். இது வரைக்கும் யாராச்சும் பார்த்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அப்ப பார்த்தவர்கள்லாம் எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தோம்னாக்கா வேதம் தான் சொல்லுது. வேத கர்த்தர்கள் தான் சொல்றார்கள். 63 நாயன்மார்கள் சொல்றாங்க. 124,000 நபிமார்கள் சொன்னாங்க இறைவனை பத்தி. வேற யார் சொல்லியிருக்கோம்? நம்ம பாட்டம் போட்டு யாருன்னா சொன்னாங்கன்னா இல்லை. அப்ப எங்க இருக்கிறேன்னு சொல்றாங்கன்னாக்கா உன்னுடைய இருதயத்துக்குள்ள, மனிதனுடைய இருதயத்துக்குள்ள. திருக்குறள்ல உன் பிடரியின் அருகாமையில் நான் இருக்கிறேன், உன் நினைவுன்னும் பிடரிக்கு அருகாமையில் நான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ பெரியவர்கள்லாம் சொல்றாங்க, நினைவதே தெய்வமாகி நீ கண்டாயானால் ஜனனமாம் பிறவி இனி போகும். இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மனிதனுக்குள்ளதான் இறைவன் குடியிருக்கிறாங்க. அந்த இறைவனை அறிவதற்கு தான் இந்த 6வது அறிவை தந்தது. இப்போ மனிதன் என்ன பண்ணிட்டான்? அந்த அறிவை வச்சு மிகப்பெரிய விஷயம்லாம் செஞ்சுட்டான். ஆனா ஒண்ணு மட்டும் செய்யல. என்ன செய்யல? இறைவனை காணல. இப்ப இறைவனுடைய படைப்பை எடுத்துக்குவோம். இந்த காலையில உதயகிரியிலேருந்து இந்த அஸ்தகிரி சூரியன் உதித்து மறையுது. இது ஒரு நாள் கிரையை நம்மளால கட்ட முடியுமா? முடியாது. இரவுல பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் வருது. அதனுடைய ஒரு இரவுனுடைய கடன் நம்மளால கட்ட முடியுமா? வானத்துல நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம எங்க போனாலும் நம்ம மூக்குக்கு பக்கத்திலேயே இறைவன் வந்து சுவாசத்தை பிராண வாயுவை தான் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு புல்லிலிருந்து அரச மர வரிகளும் 84,100,000 ஜீவராசியிலும் இறைவனுடைய படைப்பு. யாருடைய படைப்பு? இறைவனுடைய. ஒரு ரோஜா செடிக்கு அதே போல நம்ம கட் பண்ணி ஒரு சில்வர்லயோ ஒரு பித்தளையிலையோ செஞ்சு அதுக்கு வர்ணனை அடிக்க முடியுமா? அந்த கலர் எடுத்துன்னு வர முடியுமா? ஒரு மல்லி புஷ்பம் போல ஒரு புஷ்பத்தை நம்மளால உண்டு பண்ண முடியுமா? அந்த மனம் நமக்கு கிடைக்குமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப எல்லாத்துக்கும் வர்ணங்களை அடித்து லட்சோபலட்சக்கணக்கான உயிரினங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை அதுக்கு உணவு அளந்து கொண்டே இருக்கிறார்கள். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கும் இறைவன் உணவு அளந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இப்பேற்பட்ட அந்த இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மிடத்துல இருதயத்துக்குள்ள அவன் ஈசன் இருப்பிடம் இருதயம்ன்றாங்க. அப்ப அந்த இறைவனை எப்படி நம்ம காண்பது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எந்த மனுவினுடைய இருதயத்தில் ஈசன் விளைந்து விளங்குகின்றானோ அந்த ஒரு முகத்துக்கு மட்டும்தான் யமன் அஞ்சி விலகுவான். அப்ப அவங்களுடைய கையடக்கம் தான் இந்த பஞ்சபூதமும். யார் கையடக்கம்? இந்த பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்து நிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய கையடக்கத்துல இந்த பஞ்சபூதங்களும் அவங்க கட்டுக்குள்ள இருக்கும். அவங்களுடைய இறக்கத்துக்கு நம்ம ஆயிட்டோம்னா அந்த யமன் பதியை கடத்தி ஈஸியா கடத்திடுவாங்க. நம்ம என்னதான் வந்து தலைக்கீழ கர்ணம் போட்டாலும் இந்த ஞானத்தை பெற முடியாது. அப்படியான ஒரு காலகட்டம் தான் நமக்கு முன் வந்தவர்களுக்கெல்லாம் கிடைச்சது. வள்ளல் பெருமான் வந்தாங்க, கேட்டு திறனெழுந்து தேரிலர் ஒருவரும் இல்லை, கடையை விரித்தோம் கட்டி விட்டோம்னாங்க. அப்போ ஏன் அது அவங்களால முடியல? நம்மளால இப்போ நம்ம மட்டும் எளிமையா இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு 10 அடையாளத்தோட பரிசுத்தமான ஜீவ பிரயாணமும் இன்னைக்கு நம்ம நடந்து கொண்டு இருக்குது. அப்ப சாவுல 2 விதமான அடையாளம் இருக்கிறது. நியாய மரணம் ஒண்ணு, அநியாய மரணம் ஒண்ணு. இது இந்த மனித உலகத்துக்கே தெரியுமானாக்கா
சத்தியமா தெரியாது. எனக்கு பொறுத்தவரையிலும் நான் எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா காலத்துல கூட அப்படிலாம் நான் கேள்விப்பட்டதில்லடான்ட்டார். அவருக்கே 90 வயசு 92 வயசு. அவரே வந்து இப்படி சாவுல 2 வகை இருக்குதுன்னு தெய்வம் வந்து எடுத்து சொல்லலைன்னா இந்த உலகத்துக்கே தெரியாது. அப்பேற்பட்ட அந்த மெய்யான ஒரு குரு பெருமானோட நம்ம சேர்ந்தோம்னா அவங்களுக்கு 10 அடையாளம் இறைவனை சந்தித்தவர்கள் மரணத்தில் உண்டு. அவன் பாடி கெட்டு போகாது, நறுமணம் வீசும், எப்போ பார்த்தாலும் உஷ்ணம் இருக்கும், வேத நூல் படிக்க படிக்க வேர்வை கொப்பளிக்கும், முகம் மஞ்சள் பூக்கும், வாழைத்தண்டு போல சுருக்கும், கணக்காது. இதெல்லாம் நம்ம வந்து கண்கொண்டு சதா எனக்கு தெரிஞ்சு நான் இதை 45 வருஷமா பார்த்துன்னு வரேன். எவ்வளோ அடக்கங்களை பார்த்துருக்கேன். ஒவ்வொன்றும் அது சொன்ன அந்த அடையாளம் அத்தனையுமே அற்புதமாக கண்டுக்கின்னு வரோம். இந்த மக்களுக்கு மட்டும் ஏன் இதே தெரியல அப்படின்னா அறிவை வச்சு சிந்திச்சுவாங்க. எட்டி பார்த்து போயிட முடியாது, அப்படி போனாலும் அது கிடைக்காது. அதனால இது வந்து தெரியாமலே செத்தால் உயிர் தானே திரும்பிடுமோ அப்படின்றாங்க. தெரியாமல் செத்து போயிட்டேன், எனக்கு சொல்ல ஆள் இல்லை, அப்படிலாம் கிடையாது. மனிதனுடைய தலையான கடமை இது. எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சின்ன சாதாரண விஷயம் இல்லை. மனிதன் சாக பிறந்தவன் இல்லை, அவன் சாகவே முடியாது. என்ன மெய் வழி கொண்டு வந்ததே என்ன அப்படின்னாக்கா, எங்கள் அப்பா நான் சபையெல்லாம் சேர்ந்து தான் இருந்தார். ஆனால் நான் அதை ஏற்றுக்கல. இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையும் பிடிக்கல. ஒரு நாள் நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் நான் வந்தேன். அப்போ மரணமில்லா பெருவாழ்னு ஒரு நூல் வரதராஜானந்தர் போட்டது சோமசுந்தர அண்ணாயத்தன் வந்து படிக்கிறார். அப்போ அவர் அந்த மரணமில்லா நூலை படித்த உடனே மனிதனுக்கு சாவே கிடையாது, நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான், மனிதன் சாக முடியாதுன்றாரு. என்னடா அது சாக முடியாதுன்றாரு. அப்போ அது என்ன அப்படின்னு அதுதான் அந்த தேவசெல்லாம் கொண்டாடுறோம். ஒரு புலி செத்துச்சு, ஒரு மாடு செத்துச்சு, ஒரு ஆடு செத்துச்சு, நம்ம வளர்க்குறத அதனால தேவசம் கொண்டாடுறோமா? ஆனால் மனிதன் செத்து போயிட்டா மட்டும் தேவசம் வருஷம் வருஷம் மாதம் மாதம் 40 நாள் இப்படிலாம் கொண்டாடுறோம்ல. அது என்ன சொல்லுது அப்படின்னா உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுது. அப்போ இருக்கிறான்னு சொல்லும் போது எங்கே இருக்கணும் தானே. அப்போ அவன் எங்கே இருப்பான்னா அவன் துன்பத்தில் இருப்பான் அப்படின்ற விஷயங்கள் வந்து யார் இதை சொல்கிறாங்க அப்படின்னா மனிதர்கள் சொல்லவில்லை, வந்த மெய்ஞான மகத்துக்கள் சொல்கிறாங்க. அவங்க அறிவித்தது தான் இன்னைக்கு நமக்கு வேதமாக எடுத்து வச்சு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு படிச்சுக்கிட்டு வரோம். அப்போ மனிதனுக்கு தந்த அந்த அறிவை, இறைவனுக்கு கொடுத்த அந்த 6வது அறிவை, மனிதனுக்குள்ள இருக்கின்ற இறைவனை சந்திக்கணும். சொல்ல ஒண்ணாத பல்லாயிரம் கோடி அண்டம் படைத்தாங்காங்கு, வெல்ல ஒண்ணாத பல்கோடி ஜீவனிலம் விளங்கியம் அறிய ஒண்ணா, அல்லாஹ்வெனும் பல்லாயிரம் வேற்றுமை தரு வருவானோ, சல்லல்லாஹு ரசூல் முருகாபாய் சாற்றிய சோடசமே. இறைவன் எண்ணில் அடங்காத எண்ண முடியாத அளவுக்கு சொல்ல வண்ணாத பல்லாயிரம் கோடி எத்தனையோ ஜீவராசிகளை இறைவன் படைத்திருக்கிறார்கள். அந்த இறைவன் எப்பேறுபட்டவர், அவர் எப்படி நாம் அறிவது அப்படின்னாக்கா, அரக்கர் வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்தாலைந்தோ கண்ணோனா. யாரெல்லாம் காணல? அரக்கர் வானவர்லாம் காணலையா? அப்பேறுபட்ட இந்த காலகட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறைவனை தரிசித்த அனந்தாதி தேவர்கள் இன்னைக்கு லட்சோபலட்சக்கணக்கான மக்களாக இன்னைக்கு நம்ம ஆயிருக்கோம். அவங்கெல்லாம் இறைவனை பார்க்க முடியுமா அப்படின்றது போய் இறைவனை கண்டார்களே நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். சிவனடியார்களே, நிஜமான சிவனடியார்களை நாம் தரிசித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்கள் காலத்தில் அனந்தர்கள் எங்களுக்கு சாதாரணமாக தெரிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்பாடு அனந்தர்களை சிவனடியார்களை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க போகிற காலம் வரும். இன்னைக்கு நமக்கு அவருடைய கணமும் தெரில, அவருடைய வல்லமும் நமக்கு தெரில. எங்கள் அப்பா அனந்தர் தான், ஆனாலும் நமக்கு அப்போல்லாம் அது தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 63 நாயன்மார்களுடைய வரலாறு படித்தோம்னா தெரியும். ஆனால் இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தெய்வம் அந்த தென்னாருடைய சிவன் வந்து சிவன் அடியார்களை அவங்க உருவாக்கி
நமக்கு கிடைச்ச அனந்தருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு 150 இருக்குமா, அவ்வளோதான், முட்டுட்டோம். நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு கை கிடைச்ச வரல யாரும் 300 இருந்தால் கூட பரவாயில்ல, அவ்வளோ இருக்குமான்னு தெரியல. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்மளாம் கற்பனையோ சிந்திச்சோ அதெல்லாம் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அப்பேற்பட்ட இந்த காலகட்டத்தில் நாம் வந்து இன்னைக்கு மெய்வழிச்சாலையில் நீங்கள்லாம் வந்து இங்கே உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா புரிதல்ன்றது அப்பேற்பட்ட விஷயம். நான் 16 வயசுலேயே எல்லாரும் வந்து விளையாட போவாங்க, நான் சபைக்கு போவேன். அப்போ எனக்கு இச்சு அதில் வந்துச்சு, அதனால் நான் அப்படி வந்தேன். அதுபோல் இந்த மெய்ஞானம்ன்றது உங்களுக்கு இது இப்போ தெரியாது, இது வாழ்க்கையின் நந்திய பொழுதில் அது கை குலுக்க பெறும். அப்போதான் அதனுடைய வல்லமை என்ன, செயல் என்னான்னு கொஞ்ச காலம் இதில் கூட தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். நம்ம கட்டின கோயிலை எதுக்குப்பா மூடினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அங்கே பதில் கிடையாது, அங்கே பதில் இல்லை. அப்போ மனிதன் எதற்காக பிறந்தான்னா அங்கே பதில் கிடையாது. மனிதன் சொர்க்கத்துக்கு எப்படி போகிறான், சொர்க்க நரகம்னா அது எப்படி போகிறது, அப்படி போனதுக்கு உண்டான அடையாளம்னா பதில் கிடையாது. எல்லாத்துக்கும் நீ எந்த கேள்வி வேணாலும் கேள்வி, அத்தனைக்கும் பதில் எங்கே இருக்குதுன்னாக்கா இங்கே மெய்வழிச்சாலையில் மட்டும்தான். தெய்வம் அவர்கள் வேதத்தை 4 வேதம் இருக்குது, இந்த வேதத்தை படிச்சிங்கனாலே தெளிவாக தெய்வமே கடவுளே ஒரு இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் கூட எளிமையான முறையில் இருக்குது, உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எளிமைய முறையில் தெய்வம் 4 வேதங்களை இறக்கி வச்சிருக்கிறாங்க. இதில் செயலில்லாத வாசகமே இல்லை. வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் அடங்கிய சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவில்லாத நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த கிரந்தம். இதில் செயலில்லாத வாசகமே இல்லை. எல்லாம் நகலா இருந்ததெல்லாம் இங்க தெய்வம் எங்களுக்கு அசலானதை காட்டி தந்தாங்க. விபூதி நம்ம வந்து திருநீர் தானே பூசிருந்தோம், அப்படித்தான் நினைச்சிருந்தோம், இந்த உலகமே அப்படிதான் நினைச்சிருந்துச்சு. அப்ப அசலான விபூதினா என்ன, அது இது நாம உண்டு பண்ண விபூதி. ஆனா அவங்க சொல்ற திருநீர் வேறையா இருக்கு. கங்காளன் பூசும் கவச திருநீர் அது மங்காது. இப்போ நம்ம பூசுறது என்ன ஆகும், கொஞ்ச நேரம் வேலை பார்த்தோம்னா வேறு வெளியே அழிஞ்சிருமா. ஆனா அவர் சொல்ற திருநீர் இது இல்லையே, கங்காளன் பூசும் கவச திருநீர் அது மங்காது. மங்காமல் பூசி மகிழ்வாரேயாகில் தங்கா வினைகளும் நீகி சார்வர் சிவகதின்றார். அப்ப கங்காளம் பூசும் கவச திருநீர் அது பூ போன்ற தீ, வெற்றியை தருகின்ற பூ போன்ற தீ, அதுதான் விபூதின்னாங்க. ருத்ராட்சம் அப்படின்னு சொன்னோம்னா ருத்ரன்னா யமன். அந்த ருத்ராட்ச கொட்டை கட்டினோம்னா நமக்கு யமன் வரக்கூடாது, மரணம் வந்து வரக்கூடாது. அதுக்காக தான் அந்த ருத்ராட்சம் கட்டுறது. ஆனால் சிவவாக்கியர் என்ன சொல்றாரு, நான் சொல்லலை, சிவவாக்கியர்ல கொடுக்குறாங்க. நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல். அப்ப நடுவன் அப்ப யாரு, சிவனா வந்தாரு, சிவன் வந்தா நாரக்கூடாது, அதுக்கு மாற்றம். நாட்டுறதுக்கு எதிர்ப்பது என்ன, மனம். மனத்துக்கு எதிர்ப்பதான் நாற்றம், நாட்டுறதுக்கு எதிர்ப்பதான் மனம் தானே. அப்போ யமன் வந்தா நாற்றம், சிவன் வந்தா மனம் வீசணும். எதுல, இந்த உடம்புல டெத்துல இன்னைக்கு நடக்குது. நாங்கெல்லாம் கண் கொண்டா பல வருஷங்கள் சுப அனுபவத்தில் இருக்குது எங்களுக்கெல்லாம். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா, மக்கள் வந்து ஒரு நாள்ல இப்படி பாக்குறதுனால இது தெரியாது. ஒரு படிப்பே பல வருஷம் நீ படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயம் நிறைய காலங்கள் வந்து வந்து தொடர்ந்து சகோதரர்கள் கூட பழக பழக தான் முதல்ல கண்டமா தெரியும், அப்புறம் அது அகண்டமாக பிரம்மாண்டமா உனக்கு விளங்கும். ஒவ்வொரு மனிதனும் சாகவே கூடாதுன்றது தான் இறைவனுடைய எண்ணமாக இருக்கு. அந்த துன்பத்துல போய் மாட்டக்கூடாதுன்ற ஒரு நிலையில இறைவன் கொண்டு வந்தாங்க. அதை நாம வந்து இந்த மெய்வழி மக்களோடு சேர்ந்து நம்ம கொஞ்ச காலம் வந்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம். மனிதன் செத்த பிறகு ஒன்றும் இல்லை என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். உங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குது, ஒரு அழுத்தமான இருட்டு. மரணத்துக்கு அப்புறம் செத்தப்புறம் ஒன்றும் இல்லை. நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன், ஒன்றும் இல்லை அப்படின்றதெல்லாம் இருந்தேன். அதுக்கப்புறம் தான்
மறுமை நாள் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது. வாழ்க்கையை அங்கதான் ஆரம்பிக்குது. என்னது மரணம்? எங்க? மரணத்துக்கு பிற்பாடுதான் இவனுடைய ஒரு லைஃப். அப்பதான் வாழ்க்கை ஸ்டார்ட். இப்போ இது எங்க இருக்கிறோம்? இன்னும் ஆரம்பிக்கல. இது ஒரு கருவறையில இருக்கிற மாதிரி தான். இதுல இருந்து நம்ம அந்த தேகத்தை பெறணும். இதுக்குள்ள ஒரு தேகம் இருக்கிறது. அறிவான பொருள் தேடி அலைந்து அலைந்து சாவார், அலைந்து அலைந்து சாவார், அறிவிருக்கும் தலம் அறியா ஆவிவினே போவார். இந்த அறிவான ஒரு திருமேனி, ஆறறிவு உடல் எடுத்து ஒரு ஆசான் திருமேனியாக வந்து அந்த 6வது அறிவை நமக்கு வச்சாங்க. அது வரையில நம்ம கிட்ட இருக்கிறது என்ன அறிவு? 5 அறிவுக்கு மேல கொஞ்சம். இந்த மேல கொஞ்சம்ன்றதுதான் இன்னைக்கு ஆகாயம் புல்லா பிறகுது, பாதாள வரைக்கும் போகுது. அப்பேற்பட்ட அந்த அறிவை வச்சு இறைவனை நம்ம சந்திக்கணும். மலரில் மனம் இருப்பது போல உன்னுள் இறைவன் குடிகொண்டிருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப அந்த மலரில் மனம் எப்படி இருக்குதோ அதை போல இறைவன் உனக்குள்ள இருக்கிறாங்க. அந்த இறைவனை காட்டித் தரணும், அதை தெரிந்து கொள்ளணும். அந்த செயல்பாடுகள்ல மரணத்துல 2 வகை இருக்குது. இப்படின்ற விஷயங்கள்லாம் தெளிவா ஆற அமர ஒரு மனிதன் பிறந்த கடமை என்ன அப்படின்ற விஷயம் இங்க வந்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிந்து மக்கள் எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திட வேண்டும் என்று என்னுடைய முத்தி பேருரையை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் என் முத்தி பேருரை தொடரும். தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பரந்திடமென நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டார் உற்றார் துளைந்தனர் பிறவிதானே. அனைவருக்கும் நமஸ்காரம்.